ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்து vlog எதுவுமே எடுக்கல. ரெசிபி தான் வந்து செஞ்சோம். என்ன ரெசிபி செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம யூஸ்வலி பாஸ்தா மேக் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பாஸ்தாவும் மேக் பண்ணுற இதுவும் வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் வந்து பாயசம் ரெண்டுமே சேர்த்து ஒரு டெசர்ட் மாதிரி செஞ்சுருந்தேன். சீரியஸாக பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் திக்காக பாஸ்தா யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி தான். நம்ம வந்து இதில் யூஸ்வலாக இல்லாத மாதிரி கொஞ்சம் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு செஞ்சுருந்தேன். சீரியஸாக இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. ரவையும் முந்திரியும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வந்திருந்தால் சீரியஸாக வந்து நம்ம வேறு இதில் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா தேவையான அளவு கொதிக்க வச்சுட்டு இந்த பாஸ்தா இருக்குது பாருங்கள். நான் இது 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ரொவிஷனில் தான் கிடச்சி இந்த பாஸ்தா. சீரியஸாக வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சா கூட நல்லா குழையாது. அப்படியே வந்து அந்த லேயர் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு கூட நல்லாயிருக்கும் ஊறினா கூட. யாருக்கெல்லாம் வந்து பாஸ்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பட் இது வந்து இது பாஸ்தா கிடையாது, கொஞ்சம் பாயசமும் இல்லாமல் பாஸ்தா போட்டு ஒரு சின்ன டெசர்ட் மாதிரி. பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி தான் வச்சுட்டேன். நல்லா கொச்ச பிறகு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பாருங்கள் நிறைய தான் இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து நம்ம மிக்ஸாக கொஞ்சம் திக்காகிடும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா பொங்கணும், பால் கொதிக்கணும், பொங்கணும், இதெல்லாம் ஆகணும். இதெல்லாம் வந்து நல்லா இதுவாகிட்ட பிறகு நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதால ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் தவிர ஏலக்காய் எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸ் அது மாதிரிலாம் பிடிக்கும். நம்ம கொஞ்சம் பசங்க டிஃப்ரெண்ட்டாக கலராக இருந்தால் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். குட்டீஸ்க்கு வந்து நிறைய ஆட் பண்ண தேவையில்ல. ஒரு நார்மல் பிங்கிஷ் கலர் இருந்தால் போதும். ரொம்ப டார்க்காக செஞ்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் தான் வரும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க எசன்ஸு. பாருங்கள், இவ்வளோ தான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுவே வந்து கொஞ்சம் டார்க் பிங்கிஷ் மாதிரி தான் இருக்குது. இதை விட லைட்டாக கூட ஆட் பண்ணிங்க, பிரச்சனை கிடையாது. நான் துதிஷ் குட்டிக்கெலாம் தரல, எங்கள் 2 குட்டிக்கு மட்டும் தான் தந்தேன். ஏன்னா எசன்ஸில் ஆட் பண்ணதால. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஆறின பிறகு கெட்டியாக வந்துடும். அப்புறமா வந்து சர்வ் பண்ணிவிடுங்க. இந்தளவுக்கு கெட்டியாக வந்த பிறகு சாப்பிட்டா தான் சீஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ரொட்டி விற்கிறாங்க தெரியுமா, அந்த கடையில் இந்த பாயசம் வந்து தருவாங்க. வெளியே ரொட்டி சாப்பிட போனோம், அந்த மாதிரி இருந்தது. அதுவும் இந்த பாஸ்தாவை வந்து சாப்பிடும் போதும் இந்த டெசர்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்பாக ஏதாவது டெசர்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டெசர்ட்டை செஞ்சு நம்ம அசத்திடலாம். பாய், திஸ் இஸ் ஃப்ரம் லாவண்யா.